அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாரு. தெரியாம தான் கேக்குற. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? தயவு செஞ்சு அந்த திருட்டு திமுகவை நம்பாதீங்க. தேர்தல் வந்தா அப்பாவும் பையனும் கிளம்பி வருவாங்க பிரச்சாரத்துக்கு. ஊரூரா வந்து வாக்குறுதி தருவாங்க. தேர்தல் சமயத்துல விவசாய கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டு அம்மா கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க திமுக காரங்க. தேர்தல் வந்தா போதும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக கிளம்பி வந்துடுவாங்க திமுக காரங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், நீட் தேர்வால மாணவர்கள்னு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் திருப்பி கூட பார்க்காம இருக்கிறவங்க காங்கிரஸ். காந்தி கண்ட கனவு, காந்தியோட லட்சியத்தை ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகையும் நிறைவேற்றிடுவாங்க. காந்தியோட கனவு என்ன? சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ கலைக்கணும்ன்றதுதான் அவரோட கனவு. அவரோட கனவை டெல்லியில ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகையும் நிறைவேற்றிடுவாங்க. ராகுல் காந்தி எப்படியாவது ட்ரை பண்ணி காங்கிரஸ கலைச்சிடுவாரு. இந்த செல்வ பெருந்தக திமுகவோட காங்கிரஸை இணைச்சிடுவாரு. நான் இது சொல்லல, காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. 60 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி 30 சீட்டுக்காக 3 மாசமா திமுக காலை புடிச்சிட்டு தொங்கிச்சு. ஆனா 10 பைசாக்கு தேராத தேமுதிக 10 நிமிஷத்துல பேரம் பேசி 10 சீட்டு வாங்கி பறந்து போயிட்டாங்க. அவ்வளவு அசிங்கப்பட்டாங்க காங்கிரஸ். ஆனாலும் காங்கிரஸ் ஒன்னும் வெக்கமே இல்லாம சோனியா காந்திய அன்னையாரனும் பிரேமலதாவை அன்னியாரனும் கூப்பிட்டு பழகிடுவாங்க. மொத்த அகில இந்திய காங்கிரஸ் இன்னைக்கு அமைதிப்படை மணிவண்ணன் மாதிரிதான் இருக்காங்க. சரிங்கண்ணா, சாரிங்கண்ணா, இந்த 2 வார்த்தையை தவிர காங்கிரஸ்காரங்க வாயில வேற வார்த்தையே வர்றதில்லை. இந்த காங்கிரஸ் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்த்து பேசுறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திருப்புற பக்கம் இல்ல, கொலை கொள்ளை, கஞ்சா விற்பனை, கற்பழிப்பு இப்படின்னு நம்ம அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டா செல்வ பெருந்தக பேட்டி தராரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எடப்பாடியார் யாருன்னு சட்டம் சொல்லுங்க சரியில்லைன்னா எதிர்கட்சி தலைவர் தான் கேட்கணும். இல்லன்னா டிராகன் படத்துக்கும் ஜெயிலர் படத்துக்கும் விமர்சனமா எழுதிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும். காங்கிரஸ்காரங்க மாதிரி ஸ்டாலின் வீட்டுல சமையல்காரர் வேலைக்கும் அண்ணா அறிவாலயத்துல வாட்ச்மேன் வேலைக்கும் நாங்க அரசியலுக்கு வரல. தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கோம். மக்களுக்கு ஒன்னா தட்டி கேட்போம். இதெல்லாம் பண்றதுக்கு துப்பு இல்லன்னா காங்கிரஸ்காரங்கள அவங்க சின்னத்தை வச்சு அவங்க வாய பொத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க சொல்லணும். நல்லா யோசிச்சுக்கங்க மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. காது கேட்காதவனோட காதுல பாட்டு பாடுறதும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம வெறும் திமுகக்கு கூஜா தூக்கிக்கிட்டே தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாங்க. கூஜா தூக்குறவங்க, பேரம் பேசுறவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்காக வாழ்ந்தவங்க, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இருக்கு. நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு, நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க, நம்ம அண்ணன் பிஆர்டி அருண்குமார் அவர்கள் இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. தேர்தல் வந்தா போதும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக கிளம்பி வந்துடுவாங்க திமுக காரங்க. போன தேர்தல்ல வந்தாங்க, 1000 ரூபாய் தருவோம் பெண்களுக்குன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவர் தான் ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில இருக்காருன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதும் அப்பாவி தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் ஒன்னும் 1000 ரூபாய் கொடுக்கல. 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாரு. தெரியாம தான் கேக்குற. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும்
இந்த முறையும் அவங்க பொய் பேசுறதுக்காக கிளம்பி வராங்க. உங்க எல்லாருக்காகவும் ஒரு குட்டி கதை சொல்றேன். திமுக காரங்க பேசுற பொய்யெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. பூலோகத்துல செத்தவங்க நரகத்துக்கு போய் யமலோகத்துல நின்னுகிட்டு இருக்காங்க வரிசையில. அங்க சித்திரகுப்தன் கணக்கு பாக்குறாரு. சித்திரகுப்தன் கணக்கு பார்த்து சொல்லுவார் யார் என்ன செஞ்சாங்கன்னு. அப்படி வரிசையில நின்னுகிட்டு இருக்கும் போது முதல் நாள் வந்து நின்ன உடனே சித்திரகுப்தன் வந்து பார்த்து கணக்கு பார்த்து, யமன் சார், இவன் ஒரு நாளைக்கு 2 பொய் பேசுறான்னு சொன்னார். யமன் ரொம்ப கோபப்பட்டு வாயை வச்சுக்கிட்டு பொய்யா பேசுற, பொய் பேசுற வாயில பூரி கட்டையாலேயே அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார். அவன் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிடுவான். 2வது ஆள் வந்து நிப்பார். அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார், யமன் சார், இவன் ஒரு நாளைக்கு 10-15 பொய் பேசுறான்னு சொல்லுவார். அதுக்கு கோபப்பட்ட யமன் வாயை வச்சுக்கிட்டு, எப்படிடா இவ்வளவு பொய் பேசுறீங்க, உங்களுக்கு வாய் கூசாதா? இவனோட வாய்க்கல்ல பூரி கட்டை பத்தாது, சவுக்கு கட்டையாலேயே வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார். அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிடுவான். இப்ப 3வது ஆள் வந்து நிப்பாரு. அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார், இவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுறான் யமன் சார்ன்னு சொல்லுவார். ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆன யமன், மனுஷனா பிறந்து எப்படிடா இவ்வளவு பொய் பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? இவனுக்கெல்லாம் சாதா கட்டை பத்தாது, தேருக்கு முட்டு கொடுக்கிற பெரிய கட்டையை கொண்டு வந்து அவன் வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவான். அவன் சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஷாக்கான யமன், ஏடா இவ்வளவு பெரிய கட்டையால அடிக்க சொல்லிருக்க, உனக்கு பயம் இல்லையா, சிரிச்சுக்கிட்டே போறேன்னு கேட்பார். அதுக்கு அவன், ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுற எனக்கே தேருக்கு முட்டு கொடுக்கிற கட்டையால வாயில அடிக்க சொல்லிருக்கீங்க, என் பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்கை எழுதுறவன், அவனோட வாய நினைச்ச சிரிச்சேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு திமுக காரங்க சொல்றது எல்லாமே பொய். அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. இப்பவும் கோயம்புத்தூர் ஃபுல்லா டோக்கன் கொடுக்கறாங்களா, டோக்கன். அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாம் கடைக்கு போய் ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் எல்லாமே வாங்கிக்கணுமா? தாய்மார்களே நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் வருமா? 8000 ரூபாய்க்கு அத்தனை பொருள் வருமா? அதுலயும் டோக்கன் கொடுத்தா வருமா? கடையில போய் டோக்கன் காமிச்சா இதெல்லாம் தருவாங்களா? மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. திமுக காரங்க கொடுக்கிற டோக்கன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் ஆடி தள்ளுபடிக்கு துணி கடைக்கு போனா தருவாங்களே ஒரு டோக்கன், அந்த மாதிரி இருக்கும். மேல கொட்டை கொட்டையா 8000 இருக்கும், ஆனா கீழே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்க 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 8000 ரூபாய் கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்த ஆட்சி பண்ணா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. சாயம் போகாம இருந்தா, கிளியாம இருந்தா, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. வழக்கம் போல தகுதியானவங்க கையில இந்த கூப்பன் இருந்தா மட்டுமே கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த திருட்டு திமுகவை நம்பாதீங்க. தேர்தல் வந்தா அப்பாவும் பையனும் கிளம்பி வருவாங்க பிரச்சாரத்துக்கு. ஊர் ஊரா வந்து வாக்குறுதி தருவாங்க. தேர்தல் சமயத்துல நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டு அம்மா கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க திமுக காரங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை தள்ளுபடி செய்வாங்க. இந்த முறையும் நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அண்ணன் PRJ அருண்குமார் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணன் SPV அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த முறையும் 10க்கு 10 தொகுதி ஜெயிக்க வைங்க. நம்ம ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா பாதுகாப்பா வாழலாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. மக்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. 297 திட்டங்கள் மக்களுக்காக, தாய்மார்களுக்காக, மாணவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, அத்தனை தரப்பு மக்களுக்காக. நம்ம திட்டங்கள் எல்லாம் சொன்ன உடனே ஸ்டாலின் பயந்து
இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்றாரு. யார்கிட்ட வந்து சொல்றாங்க? ஆள தெரியாத திமுகன்னு நினைச்சாங்களா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இது. மக்களுக்காக ஆட்சி நடத்தின அதிமுக இது. மக்களுக்காக திட்டங்களை தீட்டின அதிமுக இது. நம்ம தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோன்னு சொன்னோம், கொடுத்திருக்கோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம்னு சொல்லிருக்கோம், கொடுத்திருக்கோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். அம்மா உணவகம் கொண்டு வரோம்னு சொன்னோம், கொண்டு வந்தோம். 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தரோம்னு சொன்னோம், கொடுத்திருக்கோம். திமுகவால யோசிச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே கட்சி, ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். போன முறை தேர்தலுக்கு வரும்போது ஊர் ஊரா ஸ்டாலின் வந்து சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் இனிமே நான் மாசம் மாசம் இபி ரீடிங் எடுப்பேன், நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா? மாசம் மாசம் இபி பில் கொடுத்தாரா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. ஆனா 5 வருஷம் ஆட்சியில 4 முறை இபி பில் ஏத்திட்டாரு. கரண்ட் தொட்டா இல்ல, கரண்ட் பில்ல தொட்டாலே ஷாக் அடிக்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஆள தெரியாத திமுகவை நம்பாதீங்க, அம்மாவை நம்புங்க. அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். அம்மாவோட கட்சி உங்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. தாய்மார்களுக்காக விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். ஏழைகளுக்காக அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசாங்கமே இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். மாணவர்களுக்காக, வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக் கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 2000-உம், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். தாய்மார்கள் கடந்த 5 வருஷமா உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்றீங்க. உங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் இனிமே உங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்ற வியாபாரிகளை காப்பாத்துறதுக்காக சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பச்சை தமிழர், ஒரு விவசாயி மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி அன்னைக்கு தரமான வேட்டியும் தரமான சேலையும் வழங்கப்படும். தாய்மார்களுக்காக இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. வரி எல்லாம் ஏறி போச்சு, விலை எல்லாம் ஏறி போச்சு. அதனால உங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாவது போக்கணும்ன்றதுக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ ஆணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இனிமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவச பேருந்து சேவை திட்டம், இப்படி மக்களுக்காக தேவைப்படுற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு மகத்தான திட்டங்களை கொடுக்கறாங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனால தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி